ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 5:13 ஆண்டவர் சொல்லுகிறார், இது மலை பிரசங்கம். ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருங்கள் என்று. ஏனென்றால் உப்பு சாரமற்று போனால் அதில் சாரமாக்கப்படவே முடியாது. உப்பினால் எல்லாவற்றையும் சாரம் ஏற்றலாம், ஆனால் உப்பே சாரமற்று போனால் அதை சாரமாக்கப்பட மாட்டாது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம சமையல் செய்யும் போது உப்பில்லாத மண்டும் குப்பையிலே என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் அங்கே, நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போகக்கூடாது. அது சாரமற்று போச்சினால் கொட்டப்படுவதற்கு, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு வழியா வேற ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்கிறார். நாம் பூமிக்கு உப்பாய் இருப்போம், அநேகருக்கு உப்பாய் பரவிடுவோம். ஒரு ஆகாரத்தில் போடும்போது அந்த ஆகாரம் அது உப்பாய் பரவி அநேகருக்கு அது எப்படி ருசியா இருக்கிறதோ அப்படியாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படியாகவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம். அந்த உப்பானது அவர்களுக்கு சாரமா இருக்கும் என்று உங்களையும் ஆண்டவர் எடுத்து பலப்படுத்துவார். நீங்கள் பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.